ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டில் டாட் எப்படி பிடிக்கிறதுன்னு பார்த்தோம். இன்றைக்கி வந்து நம்ம பட்டி பீஸும் அதுக்கப்புறம் நம்மளுடைய இந்த பட்டி பீஸு அப்புறம் வந்து வி பட்டி ஹூக் பட்டியெல்லாம் பார்க்க போகிறோம். சரிங்களா? அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு மெயின் கிளாத்து ப்ளவுஸோட கலரில் ஒரு மெயின் கிளாத் எடுத்திருக்கேன். லைனிங் கிளாத் வந்து 2 பீஸ் எடுத்திருக்கேன். சரிங்களா? நம்ம மார்க் பண்ண இது தான் கரெக்டு. இது அதை வந்து இன்னொரு இதோட சேர்த்தும் நான் வச்சுக்கிட்டேன். சரிங்களா? இப்போ இதில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். ப்ளவுஸோட நல்ல பக்கத்துக்கு மேலே இப்படி வச்சுக்கோங்க. நான் இது வந்து ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க. ஆனால் அது வேறு லாங்குவேஜில் வந்து டப்பிங் ஆகிருக்கு. அதனால் இது நான் வீடியோவாகவே உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஷார்ட்ஸாக கொடுக்கல, வீடியோவாக கொடுக்குறேன். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தோன்னா நமக்கு அது கொஞ்சம் கிளியராக புரியும் பார்க்குறவங்களுக்கு. அதனால் ஃபுல் வீடியோவாக அப்லோட் பண்ணாமல் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தச்சதை அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு நான் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் கொடுத்துருக்கேன். ஏன் கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்படி ஸ்டிச் பண்ணோன்னா நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த 1 இன்ச்சு தையல் போட்டோம் பார்த்திங்களா, அதில் தையல் போட்டுக்கோங்க. தையல் போட்டுட்டு இந்த எக்ஸ்ட்ரா பீஸெல்லாம் அப்புறமா வெட்டிக்கலாம். இதை அப்படியே உள் பக்கமாக திருப்பி விட்டுருங்க. திருப்பி விட்டிங்கன்னு வைங்களேன், கொஞ்சம் இந்த ஒரு இன்ச்சு இருக்குது பார்த்திங்களா, அது கொஞ்சம் நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் உள் பக்கம். சரிங்களா? அந்த பாருங்கள், இந்த மாதிரி ஸ்ட்ராங் பீஸாக நமக்கு வந்து இருக்கும். சரிங்களா? இதுதான் நம்மளோட பட்டி அளவு. அந்த 1 இன்ச்சு நான் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். இந்த பார்த்திங்களா, இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு அது ஸ்ட்ராங்காக இருக்கும். கொஞ்சம் பட்டி பீஸு கொஞ்சம் சுருங்கி வராது, அந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து கரெக்டான அளவு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பீஸ் தான் கரெக்டான அளவு. சரிங்களா? இதில் வந்து நம்ம ஸ்டிச்சிங்கோடு சேர்த்து தான் நம்ம இதை விட்டுருக்கோம். சரிங்களா? இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு, உங்களுக்கு இது நிறைய இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா ட்ரிம் பண்ணி வேணால் விட்டுருவேன். அது அப்படியே இருக்கட்டும், கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கும். இப்போ வந்து இதை வந்து அப்படியே நம்ம வந்து பட்டி பீஸை இப்படி உள்பக்கமாக திருப்பிடுங்க. நமக்கு வந்து 2.5 தான் வரணும். அது இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா தான். ஓகே. இப்போ வந்து இந்த மாதிரி தைச்சதுக்கப்புறம் இதுக்கு மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க. இந்த பீஸு இப்போ தைச்சோம் பார்த்தீங்களா, அதை உள் பக்கமாக எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுருக்கேன். தையல் போட்டுட்டு அப்புறம் இப்படி திருப்பிடுங்க. திருப்பினதுக்கப்புறமா நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. தேய்ச்சி விட்டுட்டு இந்த நல்ல கிளாத்து, நல்ல ப்ளவுஸோட நல்ல பக்கம் இருக்குது பார்த்திங்களா, அது மேலே ஒரு படிமான தையலும் போட்டுருங்க. சரிங்களா? இப்படியெல்லாம் போடும்போது நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கும். இப்போ வந்து இதில் எக்ஸஸாக இருக்குது பார்த்திங்களா, இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து ஒரு போர்ட் ஷேப்பில் நம்ம வெட்டணும். சென்டரில் வந்து நமக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பார்த்துக்கோங்க. சைடில் 2ம் நமக்கு அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா?
இந்த பீஸ் இப்படி எடுத்தாச்சா, இதே மாதிரி இன்னொரு பீஸையும் நம்ம தைச்சிக்கலாம். தைக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன்னா, இதை வந்து இன்விசிபிளாக, அதாவது பட்டி பீஸ் வந்து இன்விசிபிளாக எப்படி செக் பண்ணுறதுங்கிறத காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது நம்மளுடைய மெயின் பீஸில் நம்ம டாட் பிடிச்சி வச்சுருக்கோம் அப்படி தானே. இந்த மெயின் பீஸில் டாட் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து இந்த ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், இதில் இதனுடைய இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ளவுஸோட நல்ல பக்கம் வெளிப்பக்கமும் இந்த பட்டி பீஸோட வெளிப்பக்கமும் இப்படி கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சு நம்ம முதல்ல தைக்க போகிறோம். இந்த பீஸ் வந்து லைனிங் ரெண்டும் தனியாக தான் இருக்கும். சரிங்களா? இப்படி தைக்கும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஸ்டிச்சிங் வந்து இன்விசிபிளாக தெரியும். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 1/2 இன்ச்சு கேப் போட்டிருக்கோம். ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக பேக் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த 2 பீஸும் கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்புறம் இந்த பீஸ் இருக்குல்ல, இதை அப்படியே லைட்டாக உள்ளே ஃபோல்டு பண்ணி கொடுத்துறணும். சரிங்களா? நல்ல 1/2 இன்ச்சு கேப்பில் ஸ்டிச் பண்ணுங்க. சரிங்களா? 2 பீஸும் ஒன்று போல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பட்டி பீஸ் நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுருக்கிறதுனால நமக்கு எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நம்ம அப்புறமா கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்படி தைக்கும்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது பண்ண வேண்டாம். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, உள்ளுக்குள்ளே வந்து ஒரு தையல் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி கொடுக்க வேண்டாம். சரிங்களா? அந்த 1/2 இன்ச்சு கேப்பில் 1/2 இன்ச்சு கேப்பில் நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. சரிங்களா? நீங்கள் வேணும்னா இதுக்கு மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். நம்ம இதை ஸ்டிச் பண்ணிவிட்டு போடலாம். சரிங்களா? இது கரெக்டாக தெரியுதா? ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ப்ளவுஸோட நல்ல பக்கத்துக்கு மேலே இந்த பட்டி பீஸோட நல்ல பக்கமும் ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி வச்சுட்டு நான் உள் பக்கமாக ஒரு 1/2 இன்ச்சு நம்ம ஸ்டிச்சிங் விட்டுருக்கோம்ல, அது இப்போ தைச்சிருக்கு முடிச்சாச்சு. சரிங்களா? தைச்சி முடிச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். இப்போ வந்து ஷோல்டர்லேருந்து இப்படி மடக்கிட்டு வாங்க. ஷோல்டர்லேருந்து இப்படி மடக்கிட்டு வாங்க. மடக்கிட்டு எது வரைக்கும் வரணும்னா, நம்ம பட்டி பீஸ் ஜாயின் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அது வரைக்கும் வரணும். மடக்கிட்டு வந்துட்டு இந்த பட்டி பீஸ் நம்ம ஆல்ரெடி தைச்சிருக்கோம், அது கூட இந்த லைனிங்கை இப்படி வச்சு அட்டாச் பண்ணணும். சரிங்களா? இந்த பாருங்க, இங்கேயும் ஒன்றும் இல்லை, இந்த பக்கமும் ஒன்றும் தெரியாது. பார்க்குறேன், நானே கொஞ்சம் மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். இப்படி தான் நம்ம மார்க் பண்ணணும். இப்படி வச்சுட்டு இது வரைக்கும் நீங்கள் கொண்டு வந்துடுங்க. இந்த பட்டி பீஸ் அடிச்சுக்கோங்களா, அது வரைக்கும் கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு இப்போ இதனுடைய வெளிப்பக்கமும் ஒன்று போல் இருக்கும் நமக்கு. இந்த மாதிரி வச்சுட்டு இந்த 2 லைனிங்கும் இதையும் வச்சு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஏற்கனவே நம்ம 1/2 இன்ச்சு கேப் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துலையே ஸ்டிச் பண்ணுங்கள். ஸ்டிச் பண்ணும்போது உள்ளே எந்த இது வந்துடக்கூடாது, அதுக்கு மேலே தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். லைனிங் பீஸ் 2 ஜாயிண்ட் ஆகிருக்கான்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா? அதுதான் நமக்கு இம்பார்ட்டண்ட்டு. ரெண்டு லைனிங் பீஸும் அந்த மெயின் கிளாத் பட்டி பீஸும் வந்து நம்ம ஜாயிண்ட் ஆகிருக்கணும். சரிங்களா? இப்போ வந்து இது உள் பக்கமாக இருக்குதா, நம்ம மடக்கி விட்டது, அதை அப்படியே வெளிப்பக்கமாக திருப்பி விட்டுறணும்.
இப்படி இழுத்தீங்கன்னா வந்துடும். சரிங்களா? இதை வந்து ஒன்று போல் இப்படி இழுத்து விட்டுருங்க. நம்ம மடக்கி விட்டதுனால அது அப்படி இருக்கும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பீஸ் வேறு இருந்துச்சுல, அதை கட் பண்ணாமல் விட்டதுனால அப்படி வருது. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா பீஸை நம்ம வந்து கட் பண்ணிடலாம். அதுதான் அங்கே மடங்கிட்டே இருக்கும். சரிங்களா? இதை கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த பக்கமும் நமக்கு தையல் தெரியாது, அதே இது இந்த பக்கமும் தையல் தெரியாது. பார்த்திங்கன்னா தெரியும், நீட் ஃபினிஷிங்கில் வந்திருக்கும். சரிங்களா? இப்போ இதுக்கு மேலே நான் ஒரு படிமான தையல் எதுக்கும் போட்டுக்கிறேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பீஸு எதுவுமே வெளியே தெரியாது. இதே மாதிரி ஷோல்டருக்குமே ஜாயின் பண்ணலாம். அது நான் நெக்ஸ்ட்டு ப்ளவுஸ் தைக்கும்போது போடுறேன். ஏன்னா நான் வந்து இதை இப்போ அட்டாச் பண்ணிட்டேன், அதனால தான். சரிங்களா? எவ்வளோ நீட்டாக இருக்கு பாருங்க. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிடுங்க. இதே மாதிரி அடுத்ததையும் நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். இதில் 1 இன்ச்சு நம்ம மார்க் பண்ண பார்த்தீங்களா, அந்த தறி, ஐயோ சாரி, இந்த இது அப்படியே இருக்குது. ப்ளவுஸோட நல்ல பக்கம் எடுத்துக்கோங்க. அதே மெத்தடு தான், ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ண பார்த்தீங்களா, அதே மெத்தடு தான். நம்ம 1 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதுக்கு நேராக வந்து தையல் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணி விட்டுருங்க. ஓப்பன் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே ஒரு படிமான தையல் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தையல் போட்டுக்கோங்க. ரொம்ப ஈஸி தான் இந்த இன்விசிபிளாக செக் பண்ணுறது. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம தையல் போட்டாச்சு லைனிங்கில். மெயின் கிளாத் மேலேயும் ஒரு தையல் போட்டுக்கோங்க. இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 2 பட்டியும் ஒன்று போல் வெட்டி தைச்சிட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்து அந்த பட்டியோட அளவு கரெக்டாக இருக்கான்னு நம்ம வெரிஃபை பண்ணணும். அதனால் அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. நான் டக்குன்னு அதை ஸ்டிச் ஆர்வ கலரில் முதல்ல ஸ்டிச் பண்ணிட்டேன். பார்த்துக்கங்க. சரிங்களா? 2 பட்டியும் ஒன்று போல் வெட்டி ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸஸாக உள்ளதெல்லாம் ட்ரிம் பண்ணிவிட்டு 2 அளவும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். சரிங்களா? நான் அவசரத்தில் நான் வந்து அது ஆர்வத்தில் அதை ஸ்டிச் பண்ணிட்டேன். பார்க்கலாம், அந்த ஹைட்டு கரெக்டாக வரணும் நமக்கு. அல்லது ஒரு பீஸ் வந்து ஹைட்டு அதிகமாக இருக்கும், ஒரு பீஸ் வந்து கம்மியாயிடும். அதனால தான். சரிங்களா? இப்போ வந்து இந்த நல்ல பக்கமும் ப்ளவுஸோட நல்ல பக்கமும் இதோட நல்ல பக்கம் மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த லைனிங் பீஸை தனியாக விட்டுருங்க. சரிங்களா? 1/2 இன்ச்சு கேப் விட்டு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம 1/2 இன்ச்சு தான் விட்டுருக்கோம்.
இந்த மெயின் டாட் வரும்போது லைட்டாக அப்படி ஒரு ஃபோல்டிங் கொடுத்துக்கோங்க. நமக்கு லைனிங்கும் நம்மளுடைய பீஸ் அந்த மெயின் கிளாத்தும் இதுவும் கரெக்டாக ஒன்று கூட ஸ்டிச் ஆகிருக்கான்னு பார்த்துக்கோங்க. அரை இன்ச்சு கேப்பில் அப்படி தச்சுக்கோங்க. சரிங்களா? தச்சுட்டு அப்படியே திருப்பி விடுங்க. திருப்பி விட்டிங்கன்னா இப்படி தனியாக இருக்கும். லைனிங் பீஸ் தனியாக இருக்கும். 2 லைனிங் பீஸ் கொடுத்துருக்கோம்ல, இது தனியாக இருக்கும். இப்போ ஒரு மெயின் கிளாத் ப்ளவுஸோட பட்டி பீஸும் இந்த பீஸும் ஜாயிண்ட்டாக இருக்கும். இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே இதை ஷோல்டர்லேருந்து இப்படி மடக்கிட்டே வாங்க. எது வரைக்கும் மடக்கணும்னா இந்த பட்டி பீஸ் ஜாயின் பண்ணியிருக்கோம்ல அது வரைக்கும் இப்படி மடக்கிக்கோங்க. சரிங்களா? மடக்கிட்டு இப்போ இந்த பக்கம் நம்ம ஆல்ரெடி நம்ம பட்டி ஸ்டிச் பண்ணோம் பார்த்தீங்களா, இது வரைக்கும் இந்த பீஸையும் இந்த பட்டி பீஸையும் வந்து மெயின் பீஸ் பட்டி பீஸையும் இந்த லைனிங் பீஸையும் நம்ம வச்சு அடிக்க போகிறோம். சரிங்களா? அதே அரை இன்ச்சு கேப்பில் ஏற்கனவே நம்ம தைச்சிருப்போம். அதே அரை இன்ச்சு கேப்பில் தான் நம்ம எப்பவுமே தைக்கணும். போட்ட தையல் மேலேயே கூட போட்டுருங்க. சரிங்களா? ஆனால் லைனிங் பீஸ் எல்லாம் ஒன்றா ஆட் ஆகிருக்கா, எந்த தையலும் விடாமல் நம்ம ஸ்டிச் பண்ணுறோமான்னு மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டீங்கன்னா சரிங்களா? இப்போ நம்ம இது உள்ளுக்குள்ளே மடக்கி விட்டோம் பார்த்தீங்களா, அதை அப்படியே வெளியே எடுத்து விட்டுருங்க. பட்டி பீஸோட மெயின் கிளாத்தும் நம்ம ப்ளவுஸோட மெயின் கிளாத்தையும் முதல்ல தைச்சிட்டு அப்புறம் லைனிங்கை தைக்கிறோம். அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி இதில் ஒரு சேஞ்சஸும் கிடையாது. ரொம்ப ஈஸி தான். நம்ம பீஸு ப்ளவுஸ் பீஸ் வந்து இது கூட ஜாயிண்ட் ஆகாமல் பார்த்துக்கணும். அவ்வளோதான். சரிங்களா? கரெக்டாக அதை மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும். எடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து எடுங்க. சரிங்களா? கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 பீஸும் கரெக்டாக ஜாயிண்ட் ஆகிருக்கான்னு பார்த்துக்கோங்க. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்விசிபிளாக தெரியும். இந்த இதுவும் ஜாயிண்ட் ஆகிருக்கணும் நமக்கு. சரிங்களா? அதுதான் மெயினு. இப்போது இந்த எக்ஸ்ட்ரா பீஸை முதலே கூட கட் பண்ணிக்கோங்க. நம்ம ஜாயின் பண்ணுற முடியாது, ஏன்னா இது போய் உள்ளே அப்படியே சுருண்டுட்டு கிடக்கும். சரிங்களா? இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே இப்போ வந்து இதில் ஒரு படிமான தையலும் போட்டுருங்க. சரிங்களா? இப்போ போட்டப்போ நம்ம செக் பண்ணணும். என்ன செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தைச்ச 2 பீஸும் ஒழுங்காக தைச்சிருக்கோமா, அதாவது அந்த அளவு வந்து கரெக்டாக தைச்சிருக்கோமான்னு பாருங்கள். சரிங்களா? சப்போஸ் முன்ன பின்ன ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம அதை வெரிஃபை பண்ணிக்கணும். நான் தான் சொன்னேன்ல, பட்டி பீஸ் 2ஐயும் கரெக்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தையுங்க. ஏன்னா அப்படி தைக்காமல் விட்டுட்டிங்கன்னா ஒன்று முன்ன பின்ன வந்துடும். சரிங்களா? இப்போ இதில் லைட்டாக 1/4 இன்ச்சு எனக்கு கொஞ்சம் முன்ன வருது பார்த்தீங்களா, இந்த மாதிரி நமக்கு வரக்கூடாது. பட்டி 2ம் சேம் அளவாக இருக்கணும். சரிங்களா? எல்லா பக்கமும் நமக்கு கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு அது கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ஏதோ இப்போ இந்த இடத்துல பட்டி பீஸ் வந்து எனக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது பாரு, தெரியுதுங்களா? கொஞ்சோண்டு எக்ஸஸ் இருக்குது. நான் இப்போ அதை என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பீஸை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து தைச்சிக்கிறேன். ஏன்னா நம்ம பட்டியை வந்து இன்விசிபிளாக தைச்சிட்டோம் இப்படி தானே, அதனால் இப்போ அதை வந்து தைக்க முடியாது. அதனால் இந்த பீஸை வந்து நான் இப்படி தைச்சிக்கிறேன்.
சரிங்களா? இப்படி தைச்சிட்டு நம்ம பார்க்கலாம். இப்படியெல்லாம் மிஸ்டேக் பண்ணக்கூடாது. சப்போஸ் நீங்கள் மிஸ்டேக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம மிஸ்டேக் வந்து வராமல் தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். சரிங்களா? நான் அதான் சொன்னது. நான் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னா, அந்த பட்டி பீஸை வந்து நம்ம கரெக்டாக 2 பீஸையும் ஒன்று போல் வச்சுட்டு நீங்கள் தைங்க. சரிங்களா? அல்லது நான் ஆர்வக்கோளார் வீடியோ எடுக்கிற ஆர்வக்கோளாரில் நான் தைச்சிட்டேன். அப்படி தைக்காதீங்க. சரிங்களா? இப்போ ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், இந்த இப்போ 2 பீஸும் ஒன்று போல் வந்துடுச்சு. சரிங்களா? இந்த மாதிரி நம்ம முதலையே கரெக்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? இந்த பட்டி பீஸை தான் கரெக்ட் பண்ணணும். சரிங்களா? பட்டி பீஸை நீங்கள் கரெக்ட் 2ஐயும் ஒன்று போல் வெட்டி வச்சுட்டு ஒன்று போல் தைங்க. நம்ம ஒன்று பின்ன தைச்சோன்னா இதோடைய ஹைட்டு பின்ன வந்துடும். அதனால் அதை கரெக்ட் பண்ணுங்கள். சப்போஸ் நம்ம இது இன்விசிபிளாக இல்லாமல் செக் பண்ணிங்கன்னா நம்ம அதில் கரெக்ட் பண்ணியிருக்கலாம். பட்டியில் எக்ஸ்ட்ரா ஒரு பக்கம் பிடிச்சிடலாம். இப்போ அப்படி பண்ண முடியாது. சரிங்களா? அதை பார்த்துக்கங்க. இப்போ தைச்சதுக்கப்புறம் இந்த 2ம் கரெக்டாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ கரெக்டாக இருக்கா? இதுக்கப்புறம் நம்மளுடைய அளவு ப்ளவுஸையும் எடுத்துக்கோங்க. அளவு ப்ளவுஸையும் எடுத்துகிட்டு இதே ஷேப்